ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நீங்கள் புதுசாக கார் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது புதுசாக கார் வாங்க போறதுனாலே டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஒரு சில பேர் அதாவது டக்கு யார்கிட்டையும் அறிவுரை கேட்க மாட்டோம், அட்வைஸ் கேட்க மாட்டோம், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டோம். அனலைஸ் பண்ணாமல் டக்குன்னு போய் ஷோரூமில் போய் நின்றுட்டு, அதுவும் ஒரே ஷோரூமில் போயிடுவோம். 4 ஷோரூமில் போய் பார்க்குறதுல இல்லை, அப்படியே போயிட்டு ஒரு ஷோரூமில் போயிட்டு இந்த ஒரு காரை பார்த்தோன்னா டக்குன்னு பிடிச்சோன்னா ரைட், ஓகே, எவ்வளோ காருன்னு பணத்தை கட்டிட்டு உடனே எடுத்துட்டு வந்துருது. எடுத்துட்டு வந்த பிறகும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்படியே யோசிக்கிறது. 2-3 நாள் இல்லை, ஒரு ரெண்டு மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அந்த கார் வாங்கிக்கலாமே, இந்த கார் வாங்கிக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சில கைட்லைன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சுபாகிரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப காருன்ற ஒரு பொருள் நாளுக்கு நாள் விலை ஏறக்கூடிய பொருள் இல்லை அப்படிங்கிறது நிறைய வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால அதை யோசிச்சு நல்ல நிதானமா தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம